பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி நெல்லை மேலப்பாளையத்தில் கடைகளை அடைத்து இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிவமணி. விவரங்கள். இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மேலப்பாளையம் பகுதியில் இந்த பாபர் மசூதி இடிப்பு தினம்ன்றது டிசம்பர் 6, 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இந்த நிலையில பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 6 இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் அவர்கள் அது கருப்பு தினமாகவே அதனை பார்க்கின்றனர். அந்த அடிப்படையில இன்றைக்கு பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி என்பது முழுமையாக இஸ்லாமியர்களால் நிரம்ப காணப்படுவதன் காரணமாக 1000 கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டோக்கள் மற்றும் அந்த ஆட்டோக்கள் மட்டுமல்லாது டாக்ஸி உள்ளிட்ட வாகனங்களும் இன்று மாலை 6 மணி வரை இயங்காது அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமிய அமைப்புகளான எஸ்டிபிஐ, தமிழ்நாடு முஸ்லீம் லீக் உள்ளிட்ட அவர்கள் கட்சியினர் உள்ளிட்டோரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அந்த பகுதி முழுமையாக கருப்பு கொடிகளை ஏற்றி அவர்கள் வீடுகளிலும் கருப்பு கொடி, தெருக்களிலும் கருப்பு கொடியை ஏற்றி இது கருப்பு தினமாகவே அவர்கள் பார்க்கின்றனர். அதன் அடிப்படையில் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.